12 ராசிகளுக்கு உண்டான பிரயோக பீஜ மந்திரத்தை தான் இப்ப நம்ம பார்க்க போறோம். சாய்ராம், வணக்கம். இன்று தினம் சிறப்பான தினமாக அமைய என் வாழ்த்துக்கள். அகம் பிரம்மாஸ்மி. பீஜ அக்ஷரம் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, இது ஒரு சக்தி மந்திரம் அர்த்தம். ஓகேங்களா? இந்த மந்திரங்களுடைய செயல்பாடு அதிர்வலைகளை நிறைய கொடுக்கும், பாசிட்டிவ் எனர்ஜியை நிறைய கொடுக்கும். அப்ப ஒவ்வொரு ராசிக்காரர்களும் அவங்களுக்கு உண்டான பீஜ மந்திரத்தை சொல்லும் போது அவங்களுக்கு உண்டான தேவைகள் நிறைவேற்றிக்கக்கூடிய அம்சம் இறைவனால் வழங்கப்படும். ஓகேங்களா? இதை பிரயோகிக்கக்கூடிய இடம் எங்கேயா இருந்தாலும் அந்த இடம் ஃபுல்லா பாசிட்டிவ் எனர்ஜியா மாறும். ஓகேங்களா? அதே போல பாத்தீங்கன்னா இப்போ கிளீம், ஸ்ரீம், ஹ்ரீம், ஐம், க்ரீம், கௌம், ஹௌம், ஔம், சௌம், இப்படி 9 விதமான அக்ஷரங்கள், நவ அக்ஷரம் சொல்லுவாங்க. ஓகேங்களா? இந்த நவ அக்ஷர மந்திரத்தை ஜபம் பண்ணும்போது அதோடைய பலன் வேற விதமா இருக்குன்னு சொல்லலாம். ஓகேங்களா? ரைட். இந்த அக்ஷரங்களை பிரயோகப்படுத்துறோம் அப்படின்னு அர்த்தம் என்னன்னா, மந்திரங்களை சொல்கிறோம், சொல்லி நம் காரியத்தை நிறைவேற்றிக்கிறதுக்கு உண்டான வழிமுறைகளை செஞ்சுக்க போறோம் அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? அதீதமான ஆற்றல் இருக்கக்கூடிய சக்தி இதில் உண்டு. ஓகேங்களா? இந்த நவ அக்ஷர மந்திரம் சொன்னால் உடம்புல இருக்கக்கூடிய 7 சக்கரங்களும் பெர்ஃபெக்டா அலைன் ஆகும். ஓகேங்களா? இந்த இந்திரயோனி, அதாவது உள்நாக்கு, பிரம்மநாளம், தலை உச்சி, ஓகேங்களா, இது போல இடங்களில் அதிர்வுகளை கொடுக்கும். அடு கரகரகரன்னு ஒரு இது போல இருக்கும். அது இதோடைய ஸ்பெஷல். ஓகேங்களா? இப்போ கிளீம் அப்படின்ற மந்திரம் பார்த்தீங்கன்னா மூலாதாரத்துக்கு உண்டான, ஸ்ரீம்ன்றது சுவாதிஷ்டானம், ரீம் மணிப்பூரகம், ஐம் அநாகதம், கௌம் விசுப்தி, கிளீம் இந்திரயோனி, ஹௌம் ஆக்ஞாக்குண்டானது, ஔம் நெத்தி உச்சிக்குண்டானது, சௌம் பிரம்மநாளத்துக்கு உண்டானது. அதாவது ஆக்னா சக்கரத்துக்கான பீஜ மந்திரம் ஹௌம். புரியுதுங்களா? அதாவது சக்கராவை ஆக்டிவேட் பண்ணக்கூடிய ஒரு மந்திரம். இப்போ இத நம்ம தொடர்ந்து சொல்ல 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 என்ன ஆகும்னா, ஒரு வைப்ரேஷன் உடம்புக்குள்ள கிரியேட் ஆகி இந்த சக்ராஸ் அலைன்மெண்ட். சக்ரா அப்படின்னா என்ன? இந்த ஆறா பவர் சொல்லுவாங்க. இது ஒரு மனிதனுக்கு உண்டான சக்தியை விரிவுபடுத்துவது. சக்தி பண்ணி என்ன பண்ண போறீங்க அப்படின்னா, உங்களுக்கு என்ன நினைக்கிறீங்க அது நடக்கணுமா, அதுக்குண்டான வழிமுறை தான் இது. ஓகேங்களா? இதை சரியா செய்துட்டால் சக்சஸ் அதிகம். சரி, 12 ராசிக்காரங்களும் அவங்களுடைய முழு சக்கரங்களை ஆக்டிவேட் பண்ணிக்கக்கூடிய மந்திரத்தை இப்ப சொல்றாங்க. ஓகேங்களா? இத குறைஞ்சது ஒரு நாளைக்கு சராசரி 108 முறை ஜபம் பண்ணிட்டே வாங்க. கண்டிப்பாக உங்களுக்கு சக்சஸ் கிடைக்கும். சொல்லும் போது கொஞ்சம் மெதுவா உச்சரிப்பை சொல்வது மிக சிறப்பு. மெதுவா சொல்லணும். ஓம் ஐம் அப்படி சொல்றது ரொம்ப சிறப்பு. ஓகேங்களா? ரைட். ஃபர்ஸ்ட் மேஷ ராசிக்கு ஓம் ஐம் க்ளீம் சௌம் நம. ரிஷப ராசிக்கு ஓம் ஐம் க்ளீம் ஸ்ரீம் நம. அடுத்து மிதுன ராசிக்கு ஓம் க்ளீம் ஐம் சௌம் நம. அடுத்து கடக ராசிக்கு ஓம் ஐம் க்ளீம் ஸ்ரீம் நம. அடுத்து சிம்ம ராசிக்கு ஓம் ஹ்ரீம் ஸ்ரீம் சௌம் நம. அடுத்து கன்னி ராசிக்கு ஓம் ஸ்ரீம் ஐம் சௌம் நம. அடுத்து துலாம் ராசிக்கு ஓம் ஹ்ரீம் க்ளீம் ஸ்ரீம் நம. அடுத்து விருச்சிக ராசிக்கு ஓம் ஐம் க்ளீம் சௌம் நம. அடுத்து தனுசு ராசிக்கு ஓம் ஹ்ரீம் க்ளீம் சௌம் நம. அடுத்து மகர ராசிக்கு ஓம் ஐம் க்ளீம் ஹ்ரீம் ஸ்ரீம் சௌம் நம. அடுத்து கும்பராசிக்கு ஓம் ஹ்ரீம் ஐம் க்ளீம் ஸ்ரீம் நம. கடைசியா மீனராசிக்கு ஓம் ஹ்ரீம் ஐம் க்ளீம் ஸ்ரீம் நம. இந்த மந்திரங்களை இந்தந்த ராசிக்காரர்கள் ஜபம் பண்ணும்போது அவங்களுக்கு அதீதமான சக்திகள் வரும். ரைட்டுங்க. எனக்கு ராசி நட்சத்திரமே தெரியாதுங்க. நான் என்ன பண்ணட்டும் அப்படின்னா, உங்களுக்கு உண்டான மந்திரம் ஓம்
க்ளீம், ஸ்ரீம், ஹ்ரீம், ஐம், கௌம், க்ரீம், ஹௌம், ஔம், சௌம், ஓம் நம சிவாய நம. ஓகேங்களா? இப்படி இந்த மந்திரத்தை தொடர்ந்து சொல்ல 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 உங்களுடைய அந்த எனர்ஜி இன்க்ரீஸ் ஆகும், உங்களுடைய சக்தி அதிகரிக்கும். இதோடைய பலாபலன் சொல்ற அளவுக்கு இல்லை, அந்த அளவுக்கு வரும். உங்களை பார்த்தாலே பிடிக்கும், அந்த அளவுக்கு ஒரு ஈர்ப்பு உங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்கும். அது கடவுள் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய சக்தி. அது என்னன்னா உங்களுடைய உடலை இயக்கக்கூடிய மந்திரங்கள். ஓகேங்களா? இதை செய்யுங்க, ப்ராக்டிஸ் பண்ணுங்க. உங்களுக்குள்ள நடக்கக்கூடிய அந்த அதிசயங்கள் என்னன்றதை கண்டிப்பா எனக்கு சொல்லுங்க. உங்களுக்கு ஒரு நல்லது நடக்கிறது எனக்கு சந்தோஷத்தை கொடுக்கும். நல்லது நடக்கும், நல்லது மாத்திரமே நடக்கும். சாய்ராம்.